அனைவருக்கும் வணக்கம். கள்ளக்குறிச்சி மாவட்டம் ரிஷிவந்தி தொகுதி. இது முயில் திருப்பட்டிலிருந்து மணலூர் போகும் பிரதான சாலை. இது தார் ரோடு. இது என்ன மேட்டர்னு கேட்டிங்கன்னா 2021 மார்ச் மாதம் அப்போது ஆக்கிரமிப்பு நடந்துச்சு. என்னென்னா இது பாட்டை புறம்போக்கு பாருங்கள், ரொம்ப லாங்கில் இருந்து நடக்கும் இந்த பாட்டை புறம்போக்கு. அப்போ பொதுமக்களாக சேர்ந்து இது நாங்கள் தடுத்து நிறுத்தினோம். ஏன்னா இது பெரிய குட்டை இருந்தது. அந்த குட்டையில் இங்கே தான் இங்கே இருக்கிற கிராம மக்கள் மாடுகள்லாம் மேய்ச்சிட்டு இந்த பகுதியில் மேய்ச்சிட்டு தண்ணி காட்டுவாங்க. இங்கே தான் நீர் குடிச்சி மாடுகள் குடிச்சிட்டு இருந்தது. அது அப்போது அதிகாரிகள் மெத்தனை போக காமிச்சாங்க. புகார் கொடுத்தோம். அது என்ன ஆச்சுனாக்கா, நடவடிக்கை எடுக்கிறதுக்கு 540 கொடுத்தோம். அது புகார் நடவடிக்கை எடுத்தாங்க. ஆனால் திடீர்னு ஆட்சி மாற்றம் வந்துடுச்சாங்காட்டியும் அதை காரணம் கட்டி நிப்பாட்டினாங்க. அது மாதிரி இந்த 5 ஆண்டுதில் 2 முறை 3 முறைக்கு மேலே புகார் கொடுத்து நடவடிக்கை எடுக்கலை. இந்த அகற்றி விட்டுறாங்க, கரும்பு இருக்குது, அது இருக்குதுன்னு காலம் தைத்தினாங்க. இப்போ இங்கே இருக்கிறங்க இந்த ஆக்கிரமிப்பாளர் என்ன பண்ணுறாருனா, அந்த பாட்டை பொறுமொழி ஏற்கனவே குட்டை இருந்து அவர் நிலம் வாங்கிறது முன்னாடியே இருக்குது. வாங்கிட்டு பிறகு அவர் தூருகிறார். கிட்டத்தட்ட இது ஒரு 100 ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்தால் சொல்கிறாங்க. இந்த இடம் இவ்வளோ பெரிய பகுதி. அது இது பாருங்கள், இதிலேருந்து இந்த முனையிலேருந்து அப்படியே காட்டின வர முடியும். இது ஃபுல்லாகவே இது தந்தி டிவியில் கூட செய்தி போட்டாச்சு. இதை நேற்று தினம் இவர் என்ன பண்ணார், இப்போ ஆட்சி மாற்றம் வந்தோடனே இவர் தைரியம் சேனத்தில் யார் என்ன பண்ண போகிறாங்க, போர் போடுறது, இந்த குட்டையை தொடுகிறது, இது போலலாம் பண்ணி பெரிய குட்டை. இது ஆனால் மக்கள் காலகாலமாக இருந்தாங்க. நேற்று தாசில்தார்கிட்ட நான் ஆர்ஐ ஆஃபீஸ் போயிருந்தேன். அவரே அங்கே இருந்தார். அவர்கிட்ட நான் சொல்லி இது நடவடிக்கை எடுக்க சொல்லி சொன்னேன். வண்டி ஜேசிபி பிடிக்க சொன்னேன். வண்டி பிடிக்க சொன்னால் நான் பிடிக்காம விட்டாங்க. ஏன்னா ஆக்கிரமிப்பு காரணமே இந்த வண்டி இதான், ஜேசிபி தான் காரணம். அதனால தான் நாங்கள் மறுபடியும் சொல்கிறோம். கடந்த இருக்கும்போது அங்கே பாருங்கள், நைட்டு பேசுகிறேன். இந்த இவர் யார் விஓகிட்ட பேசுகிறேன். இல்லை மண் 4 டிப்பர் கொட்டினாங்க. அது 3 அள்ளிட்டாங்க, 1 தான் இருக்குது. அந்த ஃபோட்டோவே அவங்க அனுப்பிச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டாரு. ஃபோட்டோ அனுப்ப சொன்னால் அவர் அனுப்பலை. இங்கே பாருங்கள், எங்கே இவங்க மண் அள்ளிருக்காங்க பாருங்கள். அப்படியே இடம் நல்லா திருத்திக்கிற மாதிரி வச்சுக்கிறாரு. 540 பாட்டை போகும்போக்கு. இது பெரிய குட்டை. இது ஆக்சுவலாக இந்த குட்டையில் நாங்கள் காலங்காலமாக இங்கே தான் மாடு மேய்ச்சாங்க பாரு. அந்த கம்பம் இருக்குது பாருங்கள், அதிலேருந்து இவ்வளோ நீட்டு வரைக்கும் இது பெரிய ஓடை மாதிரி இருந்துச்சு. இதில் அது கிட்டத்தட்ட இயற்கையாக இருந்த பள்ளத்தாக்கு தான். ஆனால் இவங்க என்ன சொன்னாங்கன்னா, ஏற்கனவே இருந்த ஆறை என் கணக்கில் இது ஓடவே இல்லை, குட்டையில்னு சொன்னார். அப்புறம் பார்த்தா பாட்டை போகும்போது இயற்கையாக இருக்குது, அழிப்பதுக்கு இவருக்கு யாருக்கு ரைட்ஸ் கொடுத்தாங்க. அதனால தான் சொல்கிறேன், இந்த வீடியோ மறுபடியும் பதிவு செய்கிறேன். நடவடிக்கை எடுக்கணும். இல்லைனாக்கா மாவட்ட ஆட்சி இது போராட்டமாக வைக்கிறது நான் தயாராக இருக்கிறேன். ஆனால் வியோ அவ்வளோ இதாக சொன்னார் என்கிட்ட. நைட்டு கொட்டிட்டு தான் மாறிட்டாங்க, கொஞ்சம் தான் இருக்குது அப்படியே. ஏன்னா ஃபோட்டோலாம் அனுப்பிச்சிட்டாங்க. அனுப்ப சொன்ன ரிட்டன் அவர் ஃபோட்டோ எனக்கு அனுப்பலை. எவ்வளோ மண்ணு கொட்டியிருக்காங்க பாருங்கள். ஏற்கனவே இவ்வளோ போட்டி இங்கே போர் போட்டார். அந்த இப்போ பண்ணினார். இது பெரிய பள்ளம். இது இவர் நிலம் வாங்கிறதுக்கு முன்னாடி யாருமே நிறைய பேர் பயிர் வச்சுனாங்க. அது முன்னாடி அவங்களாம் இந்த கொட்டையை துருக்கலை. இது பெரிய பள்ளம். இவர் என்ன பண்ணாருன்னா, கிணத்து மண்ணை கொட்டி தூர்த்துக்கிட்டு இங்கே எனக்கு தான் சொந்தம்னு அவரெல்லாம் பேசுகிறாரு. பாட்டை போகும்போது இவர் எப்படி சொந்தம்? ஒரு இயற்கையான குட்டை. அந்த குட்டையை ஏன் அழிக்கிறேன்? கிட்டத்தட்ட இங்கே ஒரு 5 கிராமங்கள் 6 கிராமங்களுக்கு மேலே இந்த பக்கம் வேலையாம்பக்கம், கண்டியாங்குப்பம், இப்படி மேட்டுச்சேரி, காங்கினூர், தேவடையர் குப்பம், ஜம்பை, இந்த மாதிரி பகுதியிலேருந்து பள்ளிச்சந்தல், இந்த மாதிரி பகுதியிலேருந்து இங்கே இந்த பகுதியெல்லாம் அப்போல்லாம் மாடு மேய்ப்பாங்க. மேய்ச்சிட்டு இங்கே தான் தண்ணி காட்டுவாங்க குடிக்கிறதுக்கு. எவ்வளோ மாடுகள் இங்கே பயன்பாட்டில் இருந்துச்சு. ஆனால் இவர் நிலத்தை வாங்கி இவர் அந்த ஒரு வருஷம் 2021 நான் தான் நிலம் வாங்கினார். உடனே இவர் துருக்க ஆரம்பித்தார். இவர் அதிகாரத்தை பயன்படுத்தி அடித்து வெட்டுருங்குதுன்னு அப்போல்லாம் பேசுகிறப்ப பழைய வீடியோவை பதிவு பண்ணியிருப்பேன். ஆனால் ஏன் இங்கே இப்போ வந்தேன்னா, இவர் வியோ எனக்கு சொன்னார். என்கிட்ட நம்பிக்கையாக இருந்தேன் நான். அந்த நம்பிக்கையை எந்த அளவுக்கு மோசம் பண்ணிக்கிறார் பார். மண்ணெல்லாம் வாரதை சொல்கிறார். தாசில்தார் சொல்லும்போது வண்டி பறிப்பு பண்ணல, காவல் நிலையத்துக்கும் சொல்லிட்டேன். அவங்க வேலையாகிறேன்னு சொல்லிட்டாங்க. அதுக்காக தான் இந்த வீடியோ. நான் மாவட்ட ஆட்சியருக்கு புகார்.